Hi dear students, today we are going to see the next topic of Unit 2. Accounting principles are the basic norms and assumptions developed and established as the basis for accounting system. These principles are adopted by the accountants universally. These accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. Such accounting principles are known as generally accepted accounting principles, GAAP in short form. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அது அடிப்படையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் எப்படி இருக்கணும், அதை மேம்படுத்தப்பட்டு அந்த அடிப்படை விதிமுறைகளை பின்பற்றணும். அந்த அனுமானங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இந்த ஷார்ட் ஃபார்மை என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை GAAP அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு accounting principles provide the basic framework within which the accounting records and accounting reports are to be prepared. Accounting standards have been issued by national and international regulatory authorities to ensure uniformity of accounting procedure and accounting results. These accounting standards and GAAPs provides the theoretical base of accounting. Accounting principles may be accounting concepts or accounting conventions. Accounting concepts are the basic assumptions, whereas conversions are the guidelines based upon practice or usage. இந்த accounting principles இப்போ உலக அளவில் எல்லா அக்கௌண்டண்ட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஹவ் பீன் இஸ்யூடு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலரி அத்தாரிட்டிஸ். ஸோ இப்போ இதை யார் இஸ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது நேஷ்னலுக்கும் இஸ்யூ பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலாகவும் இஸ்யூ பண்ணுறாங்க. Then these accounting standards and GAAP provides the theoretical base of accounting. ஸோ இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, தியரிட்டிக்கல் பேஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மே பி அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆர் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படிங்கிறதுனா அக்கௌண்டிங் கான்செப்டாகவும் இருக்கும் அல்லது அக்கௌண்டிங் கன்வென்ஷனாகவும் இருக்கும். த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆர் த பேசிக் அசம்ஷன், whereas conversion or the guidelines based upon practice used. ஸோ இந்த இப்போ அக்கௌண்டிங் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது, பேசிக் அசம்ஷன்ஸு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷன்ஸ் ஆர் த கைட்லைன்ஸ். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, அப்பான் ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அல்லது நம்ம எப்படி அதை யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்றது பொறுத்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு accounting concept are the basic assumptions or conditions upon which accounting has been laid. Accounting concepts are the result of board consensus. The word concept means a nation or abstractions which is generally accepted. Accounting concept provide unifying structure to the accounting process and accounting reports. The accounting concept அப்படிங்கிறது பேசிக்காக எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசம்ஷன்ஸ், அதாவது ஒரு அனுமானம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம அசம்ஷன் பண்ணுறது அல்லது ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சில நிபந்தனைகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படியே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒருமித்த கருத்து, அதாவது போர்டு கன்செஷன். ஸோ ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கணும். தென் த வேர்டு கான்செப்ட் மீன்ஸ், கான்செப்ட் அப்படின்னா என்ன, நோஷன் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன் விச் இஸ் ஜென்ரலி அக்செப்டட். ஸோ இதை ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்களோ அல்லது அதுக்கு தகுந்த சாராம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த கருத்தை நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு accounting concept provide unifying structure to the accounting process and accounting report. ஸோ அப்போ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு செயல்முறைகளை மற்றும் அதனுடைய அறிக்கைகள் எப்படி இருக்குது, ஒரே மாதிரியான
அமைப்பு கொண்டதாக இருக்கா, அந்த அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கா அப்படின்ற அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றது தான். தென் நெக்ஸ்ட் ஒன், the word consistent refers to transaction or usage, the accounting convention or the usage or practice which are followed as a guide to the preparation of accounting statements. ஸோ இப்போ இது எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி the word conversion refers to traditions or usage. ஸோ ட்ரெடிஷன்னா பாரம்பரியமாக வந்ததாக இருக்கும், இல்லது பயன்பாட்டில் உள்ளதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தென் த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆர் த யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னா யூசேஜ், நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்பாட்டில் வச்சுருக்கோம் அல்லது எந்த அளவுக்கு நம்ம நடைமுறையில் அந்த கணக்கு இருக்குது, ஸோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட், the utility of these accounting conventions have been recognized by regulatory authority of accountancy in making financial statements more realistic, reliable and useful to all concerned practice. இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் எப்படி இருக்குது, have been recognized, அது ஒரு ரெகக்னைஸ் பண்ணதாக இருக்குது. அது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் அக்கௌண்டன்சி இன் மேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது அது ஒத்துழைக்கணும். ஸோ எந்த மாதிரி இருக்கும், ரியலிஸ்டிக் உண்மையாக இருக்கக்கூடியது, ரிலையபிள் ஸோ நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியது, அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல் கன்சர்ன்ட் ப்ராக்டிஸ். அது எல்லா ஒழுங்குமுறை ஆணையத்துலேயும் அவங்க கணக்கை பதிவு பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்கக்கூடியது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். தீஸ் ஆர் ஆல் த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். First one, business entity concept. This concept implies that the business unit is separate and distinct from the owner or owners, that is the person who supply capital to it. இப்போ இந்த பிஸ்னஸில் மணி போடுறவங்கள யார் ஒருத்தராகவும் இருக்கலாம், ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்களாகவும் இருக்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்க, தனித்தும் மற்றும் வேறுபட்டவங்களாக கருதப்படுறாங்க. தென் பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் prepared from the point of view of the business and not from the owner's point of view. Hence the business is liable to the owner for the capital contributed by him. இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்திங்கன்னா அந்த உரிமையாளருடைய கண்ணோட்டத்தில் இல்லாமல் அந்த நிறுவனத்தோட கண்ணோட்டத்தில் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த உரிமையாளருடைய முதல் யாருக்கு செலுத்துகிறாங்க, நிறுவனம் அந்த உரிமையாளருக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. நிறுவனத்துக்கு அது ஒரு பொறுப்பாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் only business transactions are recorded in the books of accounts. Personal transactions of the owners are not recorded, but their transaction with the business, such as capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use, will be recorded in the books of accounts. It implies that the business itself own assets and own liabilities. இந்த கான்செப்டில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டுமே என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் டிரான்சாக்ஷனும் ஓனர்ஸு ஆர் நாட் ரெக்கார்டட். பர்சனலாக அவங்க ஓனர் எடுத்துக்கூடிய எந்த செலவுமே இதில் ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. த டிரான்சாக்ஷன் வித் த பிஸ்னஸ் சச் ஆஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் டு த பிஸ்னஸ் ஆர் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓனருடைய பர்சனல் யூஸ்க்கு எது எடுத்துக்கிட்டாலுமே அதை இங்கே என்ன பண்ணுறது கிடையாது, ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. It implies that the business itself own assets and own liabilities. பிஸ்னஸ்க்கு இது எதை குறிக்கிது அப்படின்னா பிஸ்னஸுடைய ஓன் அசட்ஸையும் ஓன் லைபிலிட்டிஸையும் குறிக்கிது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா these are all the business entity concept. Then next one, money measurement concept. This concept implies that only those transactions which can be expressed in terms of money are recorded in the accounts. Since money serves as the medium of exchange, transaction expressed in money or recorded and the ruling currency of
country is the measuring unit for accounting. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் பணத்தால் அளவிட முடியுமோ அந்த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இந்த கணக்கில் பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த பரிமாற்றத்தை அது எப்படி இருக்கணும், ஊடகமாக அது விளங்குவதால் பணத்தை அளவிடக்கூடிய நடவடிக்கைகள், அந்த பணத்தை எப்படி அளவிடணும் அப்படின்ற நடவடிக்கைகள் அங்கே பதிவு செய்யப்படுது. ஸோ இந்த கணக்கியல் அளவீடு எப்படி இருக்கும், ஸோ அளவீட்டு அழகாக இருக்கும். அது ஒரு நாட்டினுடைய நாணயமாக அமைது. ஸோ அது ஒவ்வொரு நாட்டுடைய எதுவாக இருக்குது, கரன்சியாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் which do not involve money will not be recorded in the books of accounts. For example, working condition in the workplace, strike by employee, efficiency of the management, etc. will not be recorded in the books as they cannot be expressed in terms of money. ஸோ இப்போ இதில் டிரான்சாக்ஷன் எது இன்வால்வ் ஆகாது, which do not involve money will not be recorded. மணி அப்படின்ற ஒன்று அங்கே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா அங்கே அந்த நடவடிக்கை எதுவுமே அங்கே பதியப்படாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரைக் பண்ண எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் பண்ணாலோ மேனேஜ்மெண்ட்டுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியது. இது எல்லாமே அங்கே என்ன ஆகாது, என்டர் ஆகாது. தென் நெக்ஸ்ட்டு it helps understanding of the state of affairs. The business as money serve as a common measure by means of which heterogeneous facts about the business are recorded. For example, if a business has 5 computers, 2 tables and 3 chairs, the assets cannot be added to give useful information unless they are expressed in mandatory terms. Rupees 1 lakh for computers, 10,000 for tables and 1,500 for chairs. இந்த கான்செப்டில் நம்ம என்ன புரிஞ்சிக்க உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனியுடைய நிலையை புரிஞ்சு கொள்றதுக்கு உதவுது. அந்த நிலை எப்படி இருக்கணும்னு நான் பார்த்தோம்னா, ஸோ அது பணம் ஒரு பொதுவான அளவீடாக இருக்குது. பணம் அப்படின்றது நமக்கு ஒரு பொதுவான அளவீடாக இருக்கிறதுனால ஸோ நிறைய வணிக வியாபாரங்கள் அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் 5 கம்ப்யூட்டர் இருக்குது, 2 டேபிள்ஸ் இருக்குது, 3 சேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அசட்ஸாக இருக்குது. ஆனால் அதனுடைய எப்படி குறிப்பிடுறாங்க, அசட்டை அதனுடைய என்ன நம்பர்ஸாக சொன்னாங்கன்னா அங்கே அதனுடைய மணி வேல்யூவில் அதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பட் அதனுடைய வேல்யூவாக சொன்னோம்னா அதனுடைய வேல்யூ எப்படி, கம்ப்யூட்டருடைய வேல்யூ 1 lakh, டேபிளுடைய வேல்யூ 10,000, சேருடைய வேல்யூ 1,500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதை மதிப்பிடலாம். அதனுடைய மதிப்பாக சொல்லலை, நம்பர்ஸ் கவுண்டிங் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை அங்கே மணி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்க கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். It is the basic assumption that business is going concern and will continue its operations for a foreseeable future. Going concern concept influences accounting practice in relation to valuation of assets and liabilities, depreciation of fixed assets, treatment of outstanding and prepaid expenses, and accrued in and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. Any increase or decrease in the value of assets in the short period is ignored. ஸோ இப்போ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்துடைய தொடர்ச்சியான கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது, ஒரு அடிப்படையை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதன்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வணிகத்தில் ஒரு வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அல்லது தொடரக்கூடிய மற்றும் நீண்ட காலத்திற்கு அது என்ன தொடர்ந்து செயலாற்றும். ஸோ இப்போ தொடரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கும் அது செயலாற்றும்.
ஸோ என்ற எதிர்பார்ப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நடவடிக்கையை நம்ம ரன் பண்ணுறோம். தென் இதனுடைய கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு. அதான் அடிப்படையில் அது என்னவா இருக்கணும், அசட்ஸும் லைபிலிட்டிஸையும் என்ன பண்ணுறாங்க, மதிப்பீடு செய்கிறாங்க. தென் அதனுடைய நிலை சொத்து மீதான தேய்மானம், டெப்ரிஷியேஷன். ஸோ இப்போ ஃபிக்ஸட் அசட் மேலே இருக்கக்கூடிய டெப்ரிஷியேஷன். தென் நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதையோ அல்லது நம்ம முன்கூட்டியே செலுத்தியதையோ செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை இங்கே இன்க்ளூட் பண்ணும். தென் நமக்கு பெற வேண்டிய அல்லது கூடியுள்ள அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க இதில், ஃபார் எக்ஸாம்பிள் assets are generally valued at historical cost. assets எப்படி ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் இருக்குது. எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதில் அந்த அசட்டில் ஏதாவது இன்க்ரீஸோ அதனோடது டிக்ரீஸோ அதனுடைய வேல்யூ ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஷார்ட் பீரியடில் ஆயிருதுன்னா அதை என்ன பண்ணிக்கணும், இக்னோர் பண்ணிடணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் கான்செப்ட். An asset is recorded in the books on the basis of the historical cost, that is the acquisition's cost. Cost of acquisition will be the base for the further accounting. It does not mean that the asset will always be shown at cost. It is recorded at the cost at the time of its purchase but is systematically reduced in its book value by charging depreciation. காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அடக்க விலையுடைய கருத்து என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு சொத்து இருக்கும். ஸோ அந்த சொத்து எப்படி இருக்கும், ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டாக இருக்கும், அதாவது அந்த வாங்கிய விலையில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடக்க விலையே அனைத்து தொடரும் கணக்கியலுக்கு அடிப்படையாக அமையும். ஸோ அந்த கணக்கியல் அப்படிங்கிறது என்ன, அடக்க விலை அப்படின்றது அந்த கணக்கியலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஸோ ஒரு சொத்து எப்பவுமே எப்படி இருக்கும், அடக்க விலையில் காண்பிக்கப்படும் என்று பொருள் ஆகாது. சொத்து எப்படி அதனுடைய அடக்க விலையில் தான் காண்பிக்கப்படணும் அப்படின்றது என்ன கிடையாது, பொருள் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஸோ அந்த அடக்க விலை 10 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லா இடத்துலையும் அதை அடக்க விலையவே நம்ம சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த ட்ரெஸ் வாங்கும்போது அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும், அன்ஸ்டிச்சு ட்ரெஸ் வாங்குவோம். ஸோ அது ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோவே. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாக நம்ம என்ன சொல்லுவோம், 200 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு மட்டுமா சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். 200 ரூபா வாங்கணும். ஸோ இதுக்கு 200 ரூபா ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கொடுத்தோம். டோட்டலாக 400 ரூபா. நம்ம லாஸ்ட்டாக என்ன சொல்லுவோம், 400 ரூபா 450 ரூபா அப்படின்ற ரேட் தான் நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும். ஸோ அதுதான் இங்கே குறிக்கக்கூடியது. அந்த அடக்க விலையை சொல்லக்கூடிய பொருளாகாது. ஸோ அந்த சொத்தை வாங்கும்போது அதனுடைய அடக்க விலை எப்படி இருக்கும், பதிவு செய்யப்பட்டு முறையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், டெப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ நம்ம ஒரு மெஷின் வாங்குகிறோம். ஸோ அந்த மெஷின் அதுக்கப்புறம் வருஷம் என்ன ஆகும், அதனுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். நாட் ஒன்லி மெஷின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 வீலர் வச்சுக்குவோமே. 2 வீலர் வாங்கினோம்னாலும் அது வாங்கும்போது ஒரு 50,000 வாங்குகிறோம் அப்படின்னா 1 இயர் கழித்து அதனுடைய வேல்யூ என்னாகும், அதிகமாகுமா குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா குறையும். ஸோ அந்த குறையக்கூடிய வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ரிஷியேஷன், தேய்மானம். தேஞ்சிருக்குது அந்த நம்ம வண்டி ஓட்டி தேஞ்சிருச்சு, பழசாயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு பேர் தேய்மானம். ஸோ அதை குறிக்கக்கூடியது. அது என்னன்னு அந்த கணக்கில் இருந்து குறைச்சி காட்டக்கூடியது. ஸோ அது அந்த அசட்லேருந்து குறைச்சி காட்டணும். தென் நெக்ஸ்ட்டு த காஸ்ட் கான்செப்ட் ஹேஸ் த ஃபாலோயிங் லிமிட்டேஷன்ஸ். ஸோ அந்த காஸ்ட் கான்செப்டுக்கு ஒரு 2-3 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். The cost concept has the following limitations. First one, in an inflationary situation, when prices of commodities increase, valuing the assets at historical cost may not represent the true position of the business. இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பொருளுடைய விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாயிட்டே போகும். ஸோ அப்படி அதிகமாயிட்டே போகும்போது அந்த சொத்துகள் அதனுடைய அடக்க விலையை மதிப்பிடக்கூடியது எப்படி இருக்கும், உண்மையான நிலையை பிரதிபலிக்காது. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு உண்மையான நிலையை பிரதிபலிக்காது.
காஸ்ட் மே நாட் ரெப்ரசன்ட் த ட்ரூ பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். காஸ்ட் வந்து உண்மையான நிலையை பிரதிபலிக்காது. த நெக்ஸ்ட் ஒன், த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் அட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஆர் not comparable if assets are recorded on historical basis. அடக்க விலையில் காஸ்ட் ப்ரைஸில் அந்த அசட்டுடைய வேல்யூவை பதிவு செஞ்சுருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அது ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு கம்பெனி நிறுவப்பட்டிருக்கும். அந்த அமைப்புகள் அந்த முடிவுகளை ஒப்பீடு செய்ய முடியாது. அந்த முடிவு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட்டு, assets which do not have acquisition costs such as human resource are not recognized under this concept. human resource வந்து மனித வளத்தை இந்த கான்செப்டில் என்ன பண்ண கிடையாது, ரெக்கக்னைஸ் பண்ண கிடையாது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லிமிட்டேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே டியர் ஸ்டூடெண்ட், we continue the class in next session.